ஒரு ரெண்டு விதமான பிரசங்கம். வாக்குத்தத்தத்தின் பிரசங்கம் ஒன்று இருக்கிறது, எனக்கு ஆண்டவர் கொடுத்த பிரசங்கம் ஒன்று இருக்கிறது. மேன் Turn your Bible with me. என்னோடு கொடுங்கள் வேதாகமத்தை. எல்லாரும் எடுத்துக்கு. பைபிள் வச்சுருக்கவங்களாம் சத்த முறையில் சொல்லுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம். சாரி, 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நான் செக் பண்ணிக்கிறேன். ஆறு 1-3 யாராவது வாசிங்க. ஓகே, அந்த வசனம் தான். அப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து இந்த இயர் ஆஃப் வாசிங்க. I want everyone to read. நான் எல்லாரும் வாசிக்கணும்னு சொன்னேன், ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் வாசித்தாங்க. மீண்டும் 1 உசியா ராஜா Hallelujah. Praise God. எங்கள் நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த வெள்ளம் கூட ஆண்டவரே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். மனுஷனுடைய ஞானமும் மனுஷனுடைய சத்தமும் மனுஷனுடைய சுயமும் வெளிப்படாமல் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உசியா ராஜா மரணம் அடைந்த பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எங்கே ஓடுறாரு? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஓடுகிறார். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஓடி அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் ஒரு தரிசனத்தை காண்கிறார். அவர் காண்கிற தரிசனம் என்ன? ஆண்டவருடைய வஸ்திர தொங்கல் ஆலயத்தை நிறைத்திருந்தது. நிறைய நேரம் நம்ம சர்ச்சில் நான் ஒரு வசனத்தை 2-3 முறை சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியுது. ஆண்டவருடைய வஸ்திரம் ஆலயத்தை புரியலப்பா, உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆண்டவருடைய வஸ்திரம், பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருடைய வஸ்திரம் ஆலயத்தை 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 நிறைந்திருந்தது. ஆண்டவருடைய வஸ்திரத்தொங்கல். அவர் வானத்தில் வீற்றிருக்கிறார், ஆனால் அவருடைய வஸ்திரம் ஆலயத்தை நிறைந்திருந்தது, ஆலயத்தை நிரப்பி இருந்தது. Whenever you read Bible, just try to get the real meaning of the word. அதனுடைய அர்த்தம், உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஆண்டோடைய வஸ்திரம். அப்போ அந்த ஆலயம், நானும் இப்போ ஆண்டோட ஆலயத்தில் தான் உட்கார்ந்து இருக்கிறேன். இப்போ நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன்னா
ஆண்டவருடைய தாசன் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி இருந்தார், இன்றைக்கு பாஸ்டர் சத்யபிரபு இருக்கிறார், பாஸ்டர் கிரேஸ் தேவரூபன் இருக்கிறார்கள். இன்றைக்கும் ஆண்டவருடைய அந்த வஸ்திர தொங்கல் இந்த தேவ ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது. Still no man. Still no man. Come on everyone. Believe it, believe it, believe it. Hallelujah. ஏசாயா 66:1 வேதம் சொல்லுகிறது, வானம் எனது சிங்காசனம். ஓ எஸ். எசேக்கியேல் 1:26 அவருடைய சிங்காசனம் நீல ரத்தினம். வாசிங்க. அவருடைய சிங்காசனம் எப்படி இருந்தது? நீல ரத்தினம் போல இருந்தது. அல்லேலூயா. தானியேல் 7:9 வாசிக்கும் பொழுது, அக்கினி ஜுவாலையாயும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. வாசிங்க. ம் 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 வெளிப்படுத்தினல் 4:3-4 வாசிங்க. வெளிப்படுத்தினல் 4:3-4 வாசிங்க வாசிங்க. எஸ். அந்த சிங்காசனத்தை சுற்றி ரெயின்போ, இஸ் ஏ ரெயின்போ, வானவில் இருந்தது. 3வது வசனத்துலையா? எஸ், அதில் வானவில் இருந்தது. வாசிங்க அடுத்த வசனம். அல்லேலூயா. சிங்காசனத்தை சுற்றி வானவில் இருந்தது. வெளிப்படுத்தினல் 21:5 வசனம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அல்லேலூயா. ஏசாயா ஒரு வஸ்திரத்தை, ஆண்டவருடைய வஸ்திரத்தை ஆலயத்தின் மேல் விழுந்திருக்கிறதாய், நிரப்பியிருக்கிறதாய் கண்டான். ஆமே. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இன்றைக்கி வஸ்திரம் அப்படின்னா ட்ரெஸ் இல்லையா? ட்ரெஸ் அப்படின்னா மெட்டீரியல். வாட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்? இப்போ பசங்களுக்கெல்லாம் பெரிய மெட்டீரியல்லாம் இல்லை. ஒன்று காட்டனு, இல்லைன்னா இல்லைன்னா வேறு என்ன, பால் செஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆனால் லேடிஸ்க்கு நிறைய மெட்டீரியல் இருக்குது இல்லையா? சாமுத்திரிகா பட்டு, அப்புறம் காஞ்சிபுரம் பட்டு, அப்புறம் என்னென்னமோ பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, காயப்பட்டு இல்லையா? அடிப்பட்டு நொறுக்கப்பட்டு, எல்லா பட்டும் இருக்குது. நிறைய பட்டு இருக்குது. லேடிஸ்க்கு நிறைய வஸ்திரங்கள் இருக்குது. வஸ்திரங்கள், there are so many materials. ஆனால் இப்போது இங்கே இருக்கிற ஒரு மெட்டீரியல், இது என்ன மெட்டீரியல்? வானத்திலிருந்து இறங்கின ஒரு மெட்டீரியல். அல்லேலூயா. இது யாரால் நேம், இந்த மெட்டீரியலுக்கு யாரும் நேம் வைக்கவே முடியாது. இந்த மெட்டீரியலை யாரும் மென்ஷன் பண்ண முடியாது, தொடவும் முடியாது, நெருங்கவும் முடியாது. அந்த மெட்டீரியல் நினச்சாதான். அல்லேலூயா. அந்த மெட்டீரியல் நினச்சாதான். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம சபையில் நான் ஸ்லோவாக போயிட்டேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, பாஸ்டர் ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, இப்போ ஃபஸ்ட் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டார்.
நான் ஸ்லோவாக போகல, நீங்கள் தான் ஸ்லோ. நான் கொஞ்சம் அட்வான்ஸாக போகணுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு திரும்ப எனக்கு ஃபஸ்ட்டு கதை சொன்னல அதே மாதிரி கதை சொல்லி கொண்டோம். எனக்கு கதை சொன்னால் தான் புரியுது, அதனால் எனக்கு கதை சொல்லியே கூப்பிட்டு போ அப்படின்றீங்க. ஆனால் இன்னமும் பால் குடிக்கிறவர்களாகவே நாம் இருப்போமானால், அல்லேலூயா, நாம் வளர்ந்தவர்களுக்குரியதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் இல்லையா, வேதத்தில் நாம் இதெல்லாம் வாசிக்கிறோம். ஸோ ஓகே, பட் த மெட்டீரியல் ஆஃப் த லார்ட் இஸ், இப்போ வானத்திலிருந்து விழுந்த இந்த மெட்டீரியலு எப்படிப்பட்ட மெட்டீரியல்? சங்கீதம் 104 சங்கீதம் 1 மகிமையும் மகத்துவத்தையும், சங்கீதம் 104:1 ஆண்டி. வாசிங்க ஆண்டி. அவர் எதை அணிந்து கொண்டிருக்கிறார்? மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார். த garment which God wears. அது மெட்டீரியல் இல்லை, அது மகிமை, அது மகத்துவம். எந்த மனுஷனால் அதை உருவாக்க முடியாது, எந்த மனுஷனால் அது கற்பனை செய்யவும் முடியாது. ஆனால் ஆதியில் ஆண்டவர் அதை தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இலவசமாக கொடுத்துருந்தார். இலவசமாக கொடுத்துருந்த அந்த கிஃப்டை இழந்து போனது யார்? ஆதாமோ ஏவாளும். மகிமையும் மகத்துவத்தையும் அவர் அணிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 2வது வசனம் வாசிங்க. ஒளியை அவர் வஸ்திரமாய் தரித்து, எஸ், அல்லேலூயா. ஓகே, இப்போது நான் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு போக போக புரியும். நான் ஒரு இப்போ 10:30 ஆக போகுது. நான் ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கலான்னு சொல்கிறவங்களா ஒரு எல்லாம் சொல்லுங்களேன். நிறைய பேர் கை தூக்கலையே, ஏன்னா நிறைய பேர் லேட்டாக தான் வந்தீங்க. நீங்கள் கை தூக்கி தான் ஆகணும். சீக்கிரமாக வந்தவங்க கை தூக்கலன்னா நான் ஒத்துக்குவேன். லேட்டாக வந்தவங்களாம் நீங்கள் கை தூக்கி தான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா. ஸோ ஓகே, இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், நீதியின் சால்வையை கொடுத்திருக்கிறார், துதியின் ஆடையை கொடுத்திருக்கிறார், வல்லமையின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், சுத்தமான பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், பொற்சரிகைகளான உடையை கொடுத்திருக்கிறார், சித்திரை தையிலாடையை கொடுத்திருக்கிறார், வெண் வஸ்திரம் என்ற பலவிதமான வஸ்திரங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றிலும் மேலாக இன்றைக்கு ஒரு புதிய வஸ்திரம் நம்ம மத்தியிலே, அது தேவாதி தேவனுடைய வஸ்திரம். எத்தனை வஸ்திரம் இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருந்தாலும், எவ்வளோ காஸ்ட்லியான உங்களுடைய மெட்டீரியல் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு வஸ்திரம் இந்த ஆலயத்தில் இறங்கி இருக்குது. அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அது மகிமையும் அது மகத்துவத்தையும் கொண்டதாக இருக்கிறது. அந்த மகிமையும் அந்த மகத்துவமும் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்க போகிறது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய கையினால் கட்டப்பட்ட ஆலயங்கள் வாசமாக இருக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரங்கள் நீங்கள் தேவனாலே பெற்றும் 1 கொரிந்தியர் 6:19 ஆண்டி, உங்கள் சரீரமானது பெற்றும் உங்கள் தங்கில் ஆவினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவர் என்றும் அறியீர்களா?
1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் அவருடைய வஸ்திர ஆலயமாய் இருக்கிற நம்மேல் விழுந்திருக்கிறது. அல்லேலூயா. வஸ்திரம் இப்போ நான் தான் ஆலயம் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட தரிசனம் என்ன? ஆண்டவருடைய வஸ்திரம் எதன் மேலே விழுந்திருந்தது? ஆலயத்தின் மேலே விழுந்திருந்தது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீங்கள் தான் அந்த ஆலயம். அப்போ நான் தான் அந்த ஆலயம்னா இன்னைக்கு அந்த வஸ்திரம் எங்கே விழுந்திருக்கிறது? ஒரு சிலருக்கு தான் புரியுது. நான் தான் தேவனுடைய ஆலயம். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனம் கண்டார். அந்த தரிசனத்தில் ஆண்டவருடைய வஸ்திரம் ஆலயத்திலே விழுந்திருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியீர்களா? நீங்கள் உங்கள் சரீரமானது அது உங்களுடையது அல்லவே, அது தேவனுடைய என்பதை நீங்கள் அறியீர்களா? அப்படி என்றால் என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இன்றைக்கு என் சரீரத்தின் மேலே தேவனுடைய வஸ்திரம், அபிஷேகத்தின் வஸ்திரம் அது விழுந்திருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்தின் வஸ்திரம், வல்லமையின் வஸ்திரம், சுகமளிக்கிற வஸ்திரம், கட்டுகளை அவிழ்க்கிற வஸ்திரம், என்னை விடுவிக்கிற வஸ்திரம். Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. என் மேலே ஒரு கார்மெண்ட் விழுந்திருக்குங்க. See, எலைஜாவோட ஷால் எலிஷா மேலே விழுகிற வரைக்கும் சர்வன்ட், யாரு? சர்வன்ட், வேலைக்காரன். எலியாவோட சால்வை எலிசா மேலே விழுகிற வரைக்கும் எலிசா யாரு? வேலைக்காரன், ஒன்றும் தெரியாதவன். அவன் குரு என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறவன் தான். ஆனால் சால்வை எப்போ விழுந்ததோ அடுத்த நிமிஷமே, அல்லேலூயா, வேலைக்காரன்லேருந்து எஜமானன் இல்லைங்க, வேலைக்காரன்லேருந்து தீர்க்கதரிசி, டபுள் ப்ரமோஷன் தீர்க்கதரிசி, எலியாவை காட்டிலும் மேலான தீர்க்கதரிசி, டபுள் ப்ரமோஷன் தீர்க்கதரிசி. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஏன்னா உற்சாகமே இல்லாமல் இருக்கிறீங்களே, உங்களுக்கு புரியுதா இல்லையா? சால்வை விழுற வரைக்கும் தான் நான் வேலைக்காரன். ஆனால் எப்போ சால்வை என் மேலே விழுந்ததோ, எப்போ வஸ்திரம் என் மேலே விழுந்ததோ, இனிமே நான் வேலைக்காரன் இல்லை. இனிமே நான் வேலைக்காரன் இல்லை. ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் என்னை தீர்க்கதரிசியாய் மாற்று. ரெட்டிப்பான அபிஷேகத்தோடு, ரெட்டிப்பான வல்லமையோடு என்னை தீர்க்கதரிசியாய் மாற்று. என்னை உயர்த்தினார். அல்லேலூயா. என்னை உயர்த்தினார். ஓபித் அப்படி இங்கே வந்து உட்காருப்பா போர்டில். அல்லேலூயா. என்னை உயர்த்தினார். ரெட்டிப்பான ஒரு அபிஷேகம். எப்போ வந்தது? வஸ்திரம் விழும்பொழுது. நான் ஏன் இன்னைக்கு இந்த வஸ்திரத்தை அவ்வளோ குறிப்பாக சொல்கிறேன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட தரிசனம் ஆலயத்தின் மேலே விழுந்தது. அந்த ஆலயம் நான் தான். எலியாத் மேலே இருந்த சால்வை எலிசா மேலே விழுந்தப்ப எலிசாக்கே ரெட்டத்தனையாக அபிஷேகம் கிடச்சிருந்ததுன்னா, எலியாவையும் எலிசாவையும் எல்லாரையும் உருவாக்கின, எல்லாரையும் அபிஷேகித்த ஆண்டவராகிய அவருடைய சால்வை, அவருடைய வஸ்திரம் என் மேலே விழும்பொழுது எத்தனை அதிகமான அபிஷேகம் எனக்கு, எத்தனை அதிகமான வல்லமை எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா 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 ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. அவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. அவராவி எனக்குள்ளே,
அந்த பயாவி அன்பின் ஆவி எனக்கு நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பின் ஆவி வல்லமையின் ஆவியானவர். Praise Him. Yes, Lord. வல்லமையின் ஆவியானவர். Okay, now we go to the word. Amen. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும் பொழுது அவருடைய வஸ்திரத்தை தொட்ட ஒரு ஸ்திரீயை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. இப்போது வஸ்திரத்தில் வல்லமை இருக்குது, வஸ்திரத்தில் வல்லமை இருக்குது, உண்மைதான். ஆனால் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள என்னிடத்தில் விசுவாசம் இருக்கா? ஏன்னா அந்த ஸ்திரீ வஸ்திரத்தை தேடி போக வேண்டியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தில் நான் வஸ்திரத்தை போட்டு இருக்கிறேன். நீ தேடி போட்டால, நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல, நீ எங்கே உட்கார்ந்து இருக்கிற, வேர் யூ ஆர், வேர் யூ ஆர், வேர் யூ ஆர், the right place. Hallelujah. அந்த இடத்துல என்னுடைய வஸ்திரம் இருக்கிறது. If you have faith in you, உன்னிடத்துல விசுவாசம் இருந்தா நீ தொடு, நீ தொடு, நீ தொடு. Hallelujah. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசிப்பது. யாருக்கு அந்த வசனம் தெரியும் எங்கே இருக்குதுன்னு? சங்கீதம் 113 133 வாசிங்க. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு ஆமென். அல்லேலூயா. அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? அது ஆசாரியன், பிரதான ஆசாரியனுடைய தலையின் மேலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் இருந்து அவனுடைய அங்கிகளின் மேல் வழிகிறதுமாய் இருக்கிறது. நம்முடைய பிரதான ஆசாரியன் யார்? நம்முடைய பிரதான ஆசாரியன் யாருங்க? அப்போ நம்முடைய பிரதான ஆரோனுடைய ஆரோனுடைய தலையின் மேலே ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டு அது அவனுடைய தாடிகளிலையும் அவனுடைய அங்கிகளிலும் வழிந்து அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தை கொண்டு போயிருக்குமானால் நம்முடைய பிரதான ஆசாரியன், அல்லேலூயா, பரலோகத்தில் இருந்து இறங்கினவர், அவர் மேலே ஊற்றப்பட்ட ஒரு அபிஷேகம் அவருடைய மேலே இருந்து அவர் தாடியிலே வழிந்து அவர் அங்கிகளிலே வழிந்து, அல்லேலூயா, இன்றைக்கு அந்த அபிஷேகம் என் மேலே இறங்குகிறது. அந்த அபிஷேகம் என் மேலே இறங்குகிறது. என்னுடைய பிரதான ஆசாரியனுடைய அபிஷேகம் என் மேலே இறங்குகிறது. மை ஒன்லி, அல்லேலூயா, என்னுடைய பிரதான ஆசாரியனுடைய அபிஷேகம் என் மேலே இறங்குகிறது. ஆரோனுடைய அபிஷேகத்துக்கு அவ்வளோ வல்லமையா? அப்படின்னா என்னுடைய பிரதான ஆசாரியனுக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும்? நெக்ஸ்ட் the Bible says in 1 Corinthians, I think so. கண்ணாடி வேறு போட்டு கழட்ட வேண்டியது. Amen, Jesus. Hallelujah. Okay. வேதம் சொல்லுகிறது,
மார்க், எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். மார்க் 6:56. வியாதியஸ்தர் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும். இப்போ நான் திரும்பவும் இந்த வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் இல்லையா தம்பி? 6:56 இதுதானப்பா? அதான், ஓகே. இப்போ நான் இந்த வசனத்தை வாசிக்க போகிறேன். எத்தனை பேர் இந்த இடத்துல ஆண்டவருடைய வஸ்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? இந்த வசனம் என்ன சொல்லுது? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். கண்களை மூடி அப்படியே உங்கள் கைகளை நீட்டுங்க, கைகள் நீட்டி. ஓ எஸ் 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 பிரைஸ் காட் ஹல்லேலூயா. அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். இப்பொழுதும் இன்றைக்கும் இந்த இடத்துல உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வஸ்திரம் இங்கே இருக்கிறது. அவருடைய வஸ்திரம் இருக்கிறது. பரலோகத்தின் வஸ்திரம் இருக்கிறது. அபிஷேகத்தின் வஸ்திரம் இருக்கிறது. பிரதான ஆசாரியனுடைய அபிஷேகத்தின் வஸ்திரம் இருக்கிறது. Just stretch out your hand and just seek him. தடவியாகிலும் பார்க்க வேண்டும். தொட்டாது பார்க்கணும் ஆண்டவர், தொட்டாது பார்க்கணும் ராஜா. Oh yes Father God, I just want to touch it. தொட்டாச்சு பார்த்தா போதும் ஆண்டவரே, எனக்கு தொட்டு பார்த்தா போதும். எனக்கு சுகம் வந்துடும், எனக்கு பலன் வந்துடும். இந்த வசனம் அவ்வளோ அற்புதமான ஒரு வசனம். அப்போஸ்தலர் 17:27 கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும், வாசிங்க. அப்போஸ்தலர் 17:27 வாசிங்க. நான் இந்த வசனம்லாம் வாசிக்கும் போது நீங்கள் எல்லாம் உற்சாகமாவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் பேசி தான் நீங்கள் உற்சாகமாகணும்னு எனக்கு என்னன்னு தெரியல. ஒரு வசனம் வாசிக்கும் பொழுதே நமக்குள்ளே அந்த உற்சாகம் வரணும். இந்த வசனத்தை பாருங்களேன். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கு தூரமானவர் அல்லவே. என் ஆண்டவர் எனக்கு தூரமாக இல்லை, என் பக்கத்தில் இருக்கிறார், என் எதிரே இருக்கிறார், என் அருகிலே இருக்கிறார். நான் தடவி அவரை பார்க்க முடியும், நான் அவரை தொட்டு பார்க்க முடியும், நான் அவரிடத்துல கேட்க முடியும், அவரிடத்துல பேச முடியும், அவருடைய வஸ்திரத்தை என்னால் தொட முடியும். அவருடைய வஸ்திரத்தின் அபிஷேகம் எனக்குள்ள இறங்கும். அவர் நமக்கு தூரமானவர் அல்லவே, அவர் நமக்கு தூரமானவர் அல்லவே. இஸ் so close to us. அவர் நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தில் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளை பழமும் தொங்க வேண்டும் என்பது. அல்லேலூயா. இதிலே மாதுளை பழம் ஆவியின் கனிகளை குறிக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். பொன்மணி என்பது ஆவியின் வரங்களை குறிக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் கிறிஸ்துவே. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் யார்? கிறிஸ்துவே. அவரே நம்முடைய ராஜா, அவரே நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர்.
நான் இது பெரிய பிரசங்கம். ஆனால் இன்றைக்கி நான் ஒர்ஷிப்புக்கு நிறைய நேரம் எடுத்ததுனால என்னுடைய பிரசங்கத்தை முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு நான் முழுவதுமாக நான் பிரசங்கிக்கிறேன். அல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு வசனம் மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடலாமா? ஒரே ஒரு வசனம் மாத்திரம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 29வது வசனம். அல்லேலூயா. அவர் வஸ்திரம் அவர் ஜெபம் பண்ணுகையில். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? கரங்களை உயர்த்துங்களேன். நீங்கள் எல்லாம் வீட்டில் ஜெபம் பண்ணுறீங்க, எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பைபிளுமன் சில பேர் தொடர்ந்து வந்து ஜெபிக்கிறாங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வீட்டில் இருந்தும் ஏன் ஆலயத்திற்கு வந்து நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தயவு கூர்ந்து வந்து இந்த ஜெபிக்கிற சகோதரிகளோடு இணைந்து ஜெபிங்க. வஸ்திர தொங்கல், அந்த வஸ்திரத்தின் அபிஷேகம், அந்த வஸ்திரத்தின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம், அதனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம், அதோட தாடியின் மேல் வழிந்த அபிஷேகம், அதோட அங்கிகளின் மேல் வழிந்த அபிஷேகம், அது உங்கள் மேல் இறங்குகிறதால் அது அவருடைய சரீரத்தின் மேலே இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியே வேதம் சொல்லுகிறது, நாம் அவருடைய சரீரங்களாக இருக்கிறோம், தனித்தனியே அவயங்களாக இருக்கிறோம் என்று. நம்முடைய சரீரத்தின் தலை கிறிஸ்துவே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என் தலையில் ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டதுன்னா அது இந்த உடம்புக்கும் சொந்தம். அப்போ என் சரீரத்தின் தலை கிறிஸ்து என்று சொன்னார், கிறிஸ்துவின் மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் அது எனக்கும் சொந்தம். நான் இதெல்லாம் அடுத்த வாரத்தில் நேரம் கிடைக்கும் பொழுது நான் பேசுகிறேன். இன்றைக்கு நேரம் இல்லாதபடினால நான் முடிக்கிறேன். நம்ம எல்லோரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? Oh, thank you Jesus, thank you Jesus, praise God, praise God. எல்லாரும் everyone. எல்லாரும் என்ன பாருங்க. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி
நல்ல ஒரு அற்புதமான செய்தியை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியாது. ஆனால் இது பரலோகத்தின் செய்தி. ஹல்லேலூயா. மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான செய்தி. அது நல்ல ஆவியில் உணர்ந்த மக்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். பரலோகத்திலிருந்து ஆண்டவருடைய அந்த வஸ்திரம் தேவ ஆலயத்தை நிரப்பினது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய வஸ்திரம் உங்கள் மேலெல்லாம் இறங்கியிருக்கு. ஹல்லேலூயா. உங்கள் மேலெல்லாம் விழுந்திருக்குது வஸ்திரம். உங்கள் மேலெல்லாம் அந்த வஸ்திரம் பாய்ந்திருக்கிறது. அந்த வஸ்திரத்தை உங்கள் மேலே விழுந்த அத்தனை பேருக்கும் விடுதலை, அத்தனை பேருக்கும் சுகம், அத்தனை பேருக்கும் கர்த்தர் இருக்கிற எல்லா பிரச்சனையிலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்குறார். நீங்கள் சும்மா வந்து சும்மா போகலைங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் உங்கள் மேலே இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய வஸ்திரத்தை குறித்து ரொம்ப ப்ரீஃபாக பேசணுன்னு தான் அருமையான தம்பி நிறைய பாஸ்டர் நிறைய வசனங்களை கொண்டு வந்தாங்க. ஆனால் டைம் இல்லை.